Dear friends, நம்ம இப்போ எப்படி எலுமிச்சை சாதம் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூ கம்பெனி. வாங்க வானொலியில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை 1 கப் சேர்த்துக்கிறோம். சேர்த்து கம்மியான சூட்டில் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வணக்கிறோம். இது பச்சை கடலை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது ஓரமாக சேர்த்துட்டு இப்போது கொஞ்சமாக கடுகு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு கடுகு போடுறோம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிய விடணும். அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறோம். 1 டீஸ்பூன் உளுந்து, 3 போட்டு நல்லா பதம் வர வரைக்கும் வணக்கணும். கொஞ்சம் பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மிளகாய், வரமிளகாய் போடுறோம். பச்சை மிளகாய் தேவைன்னா பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அது லைட்டாக கீறி விட்டு போடணும். நெய், இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துறோம். 1 கப்பு. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்திக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். நல்லா வணக்கம். ஏன்னா நெய் சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் இலை சூட்டில் வச்சு இப்போது முந்திரி தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி போட்டு நல்லா பதம் வர வரைக்கும் வணக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துறோம். அது நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக கம்மியான சூட்டில் வைக்கணும். கம்மியான சூட்டில் வச்சு பெருங்காயத்தூள் நல்லா பதமாக வணக்கிடுறோம். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். சாதத்தில், வடித்த சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தா இதில் சேர்க்க தேவையில்லை. நான் அதில் சேர்க்காதனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வணக்கணும். இப்போது கடைசியாக கருவேப்பிலை போடுறோம். பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுறோம். அடுத்தது நான் புழிஞ்சு வச்சுருந்த லெமன் சாறு எடுத்து அந்த சீட்ஸ் இல்லாமல், அதாவது விதை இல்லாமல் உள்ளே ஊற்றிருக்கேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த விதையோட டேஸ்ட் பிடிக்காது. அதனால் விதை இல்லாமல் உள்ளே ஊற்றி நல்லா சூடு பண்ணுறோம். ஒரு 1 நிமிஷம் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும். தேவையான பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம், வடித்து வச்ச சாதம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்து இதில் போடுறோம். அந்த வடித்து வச்ச சாதத்தை உள்ளே போட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த எலுமிச்சை பதம் வர வரைக்கும் நல்லா கிளறோம். அந்த கலர் வர்ற வரைக்கும் நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சாதம் உதிரியாக வரணுன்னா நீங்கள் சாதம் வேக வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம செஞ்சு வச்ச அந்த பதார்த்தம் ஃபுல்லாக ஒயிட் ரைஸில் கிளற வரைக்கும் நல்லா கிளறணும். ரொம்ப அதிகமாக கிளறினாலும் சாப்பாடு குழையிற மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக கிளறிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் முந்திரி, கடலையெல்லாம் போட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஈஸியான முறையில் லெமன் ரைஸ் செய்யலாம். உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு இது போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.